வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக வாசலில் இன்னைக்கு பாமக, டிஎம்டிகே, ஓபிஎஸ் நிற்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. எப்படி பார்க்குறது? டிஎம்கே வந்து ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஏஐ அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் நடந்துச்சு இல்லையா, அந்த பாலியல் வழக்கு. அதுக்கு முன்னாடி வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, 200க்கு 200 நாங்கள் ஜெயிப்போம்னு சொன்னார். அதுதான் அதுக்கப்புறம் வந்து விஜய் கூட மேடையில் வந்து 200க்கு 200 சொல்லிட்டு இருமாப்போட பேசுகிறாங்க அப்படின்லாம் சொல்லி பேசணும்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ 200 டார்கெட்டுன்றது 234 200 டார்கெட்டுன்றது அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஏயு மேட்டருக்கு பிறகு அடுத்தடுத்து காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையில் ஏற்பட்ட சில பிணக்குகள். நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த மரணம் இருக்குல்ல, அந்த அந்த கொலைக்கு பிறகே வந்து காவல்துறையோட அந்த டக்காரம் இருக்குல்ல, அந்த அந்த நம்பகத்தன்மை அதில் வந்து கொஞ்சம் விரிசலாச்சு. அதுக்கப்புறம் ஏயு மேட்டர் தான் வந்து அந்த விரிசல் அதிகமாச்சு. முடிஞ்சா நீங்கள் என்ன பிரச்சனை கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்க பார்த்து சொன்னார்ல, இப்போ அதை அப்படியே வந்து காவல்துறைக்கிட்ட பார்த்து சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. முடிஞ்சா வந்து எந்த காவல் நிலையத்துலேருந்து எந்த பிரச்சனை வருமோன்ற மாதிரி அடுத்தடுத்து இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் கேட்டால் வந்து கட்சிக்காரங்களே பண்ணக்கூடிய, இப்போ லேட்டஸ்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த கார் ஏற்றி அந்த கொலை செய்த அந்த விஷயம் வந்து உபதகரமாக ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி ஒரு பக்கம் வந்து கட்சிக்காரங்க, அமைச்சர்கள் இவங்களுடைய பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டிகள் ஒரு பக்கம், இன்னொரு சைடு வந்து காவல்துறையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்படியான சில விரும்பத்தகாத நிகழ்வுகள், அது தெரிஞ்சு நடக்கலாம், தெரியாமல் நடக்கலாம், அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவை தரும் தான். ஆனால் பொலிட்டிக்கலாக வந்து அந்த கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல சார், அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு கட்சி கூட வெளியே ஏறல. இவ்வளோ நடக்குது. ஒரு பக்கம் வந்து காவல்துறை நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சரிவுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கட்சியினர் வந்து கிட்ட கிடைக்கக்கூடிய அவப்பெயர்கள் ஒரு பக்கம், அந்த துறை சார்ந்த பிரச்சனைகள் இல்லைனாலும் கூட தனிப்பட்ட முறையில் இதை இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ வந்து மகாராஜன் எம்எல்ஏ வந்து ஒரு எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் வந்து ரொம்ப வந்து ஒருமையில் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து கட்சியினர் வந்து ஒரு பக்கம் ஒரு சரிவு, இன்னொரு பக்கம் வந்து காவல் நிர்வாகத்தில் ஏற்படும் சரிவு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட கூட்டணியிலேருந்து யாரும் வெளியே போகல. புதுதாக இவங்களோட வரவு அதுதான் சொல்ல, ஏற்கனவே ஒரு கட்சி உங்களுக்கு இல்லை, அதுக்கு காரணம் இல்லை சார். அங்கே விஜயகாந்த் திமுகவில் இல்லை இங்கே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. பாமக திமுகவில் சேருது. இந்த கட்சிகள்லாம் ஏன் திமுகவோட நிற்கிறாங்கன்னா, மைனாரிட்டி ஓட்டுன்னு ஒரு 18% ஓட்டு, வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். இல்லை வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இல்லைன்றது ஒரு பக்கம் பேசுவோம். இவங்க ஏன் வந்து எடப்பாடி பக்கம் போக முடியலன்னு பாருங்கள். இங்கே கூட்டணி கணக்கே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்து அவர் செய்த அந்த அரசியல் சாணக்கிய பிழை, அவசரமாக பிஜேபியோட அவர் வந்து கூட்டணி அச்சாரம் போட்டது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மைனஸ் ஆச்சு. அந்த கூட்டணி மட்டும் அவர் அமைக்காமல் இருந்தார்னா, பாஜகவோட கூட்டணி அமைக்காமல் இருந்திருந்தார்னா, இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சிகள், நீங்கள் ஓபிஎஸ்ஸை விட்டுருங்க, டிஎம்டிகே விட்டுருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இவங்களோட சேர்ந்துருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல. இல்லை எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, ஏன் பாஜக கூட திமுக சரில்லையா, அப்போ அந்த பாஜக வேற இப்போ இருக்கு சார். நான் கேட்குறேன் சார், ஒரு விஷயம் நல்லா புரியுங்க சார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் தட்பவெட்பு மாறிட்டே இருக்குது. நான் கேட்குறேன், அன்னைக்கு இருந்த அந்த பாஜக எதிர்ப்பு வந்து இன்றைக்கி அதிகமாக இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் வந்து 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆட்சியில் இருந்துருக்குறாங்க சார். தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியாதா? அரசியல் அறிவோடு பேசணும். அன்னைக்கு இருந்த பாஜகவோடவே உங்கள் கூட்டணி இல்லைன்னு பேசணுங்க. அதிமுக முதல்ல நீங்கள் அதிமுக தனியாக பாருங்கள், மக்களோட தனியாக பாருங்கள். அதிமுக தொண்டர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போனதை விரும்பலை, அதுக்கு 2ஆம் கட்ட தலைவர் கூட விரும்பலை. ஏன்னா கடந்த காலத்தில் நடந்த கசப்பான வந்து நிகழ்வுகள் வந்து இப்போ அந்த 75 நாட்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தது, வந்து வெளிநாட்டில் கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கல, இதெல்லாம் வந்து கசப்பு இருந்து மத்திய அரசு மேலே இருக்குது. அதை தாண்டி இந்த சைடில் வாங்க, மக்கள்கிட்ட வாங்க. தமிழ்நாடு கிடைக்கப்படக்கூடிய துரோகங்கள், கவர்னர் வந்து கடந்த காலத்தில் செய்த அட்ராசிட்டிகள், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து பார்த்து ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இங்கே வேலை கிடையாது, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னும் போது, அதையும் குறிப்பாக இங்கே
கட்சி சார்பாக எடுத்துட்டா கூட கேட்டால் அண்ணாமலை கடந்த காலத்தில் பேசுகிற வார்த்தைகள் கொஞ்சம் நஞ்ச வார்த்தை கிடையாது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் அண்ணாவையும். அப்படி இருக்கும்போது நீங்கள் விரும்பாத ஒரு கூட்டணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டணியில் வந்து வந்து யார் வந்து உள்ளே வந்து இணைவாங்க? எப்படியும் மைனாரிட்டி ஓட்டுகள் கிடையாதுன்னு ஆயிடுச்சு. இப்போ எல்லா கட்சிக்கும் மைனாரிட்டின்ற ஓட்டு சிக்கல் சார். டிஎம்டிக்கு எடுத்துங்க, அவர் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்தவர். விஜயகாந்த் செய்த தவறுனால தான் இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆயிருந்தாரு. சில பேரெல்லாம் ஆயிருக்க மாட்டாங்க சார். பழம் நழுவி பாலில் விழுந்திருந்தா இன்னைக்கு தேமுதிகவோட நிலைமையே வேற. அது கடந்த கால வரலாறு உண்மை. அது வந்து கேட்டால் மக்களான கூட்டணிக்கு போகாமல் திமுகவோட கூட்டணி வச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அவர் கலைஞர் சொன்னது விஷயம் நடந்திருக்கும். பழம் நழுவி பாலில் விழாமல் கீழே வந்துச்சு. இதுதான் உண்மை. ஸோ மக்களான கூட்டணி வந்து இல்லை இப்போ இல்லை அந்த ஒரு காலகட்டத்தில் 52 சீட் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். பெரிய தொகையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்ததும் தகவல்லாம் வந்துச்சு. ஆனால் இந்த இடத்த இழுத்துட்டு போயிட்டாங்க மக்களான கூட்டணி சொல்லி முதலமைச்சர்ன்ற அந்த கனவில் கொண்டு இப்போ எப்படி விஜய்க்கு ஒரு ஊற்றிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி விஜயகாந்தை ஊற்றி மூடிட்டாங்க. இதுதான் உண்மை. ஆனால் விஜயகாந்த் வந்து உண்மையிலேயே வந்து அன்னைக்கு ஒரு அரசியல் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணின்னு போயாச்சு. அதிமுக கூட்டணி போய் இந்த தேர்தலில் திமுகவோட கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா குறைஞ்சபட்சம் கட்சி இருந்திருக்கும், அவரும் இருந்திருப்பார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் வந்து ஒரு துரதிருஷ்டமாக நடக்காமல் போயிடுச்சு. அந்த இழப்பு, அந்த சரிவு மிகப்பெரிய பலத்த அடி ஆயிடுச்சு அவருக்கு. அவருடைய எம்எல்ஏ பதவியே இழந்தார். நடந்தது கடந்த காலத்தில். ஸோ அதனால் இப்போ வந்து ஏதோ அந்த கட்சி வந்து ஒரு சிறிய கட்சியாக இருந்தாலும் கூட அந்த கட்சி வந்து கேட்டு பெறக்கூடிய தகுதி இல்லாதனால தான் அவங்க அந்த ராஜ்யசபா எம்பியும் மிஸ் ஆச்சு. இந்த இவங்க ராதிகா நிற்காமல் இருந்தாங்கன்னா அந்த 1.5 லட்சம் ஓட்டு போகாமல் இருந்தால் ஒரு 4000 ஓட்டு கூடுதலாக இருந்தால் எம்பிஐ ஜெயிச்சிருப்பார். அந்த வாய்ப்பும் மிஸ் ஆயிடுச்சு. அப்போயாவது கொஞ்சம் கூடுதலாக இறங்கி செஞ்சிடணும். ஆனால் அந்த தேர்தலையும் வந்து பிரேமலதா ஒரு பெரிய தொகை வாங்கினது உண்மை. ஒரு 50 கோடி வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க வந்து ஏடிஎம்கோட. அந்த 50 கோடியும் வந்து செலவு பண்ணாங்களான்னு கேட்டால் அங்கேயும் ஒரு மைனஸ், ஒரு கேள்விக்குறி இருக்குது. அந்த 50 கோடியும் வந்து செலவு பண்ணாங்களா? செலவு பண்ணி ஒரே ஒரு இடத்துல தான் காலேஜெல்லாம் விற்றுருக்காங்க இருக்கலாம் சார். ஆனால் வாங்கின தொகை எதுக்கு? 50 கோடி வந்து 5 தொகுதி நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு தொகுதியிலையாவது உங்கள் மகனை ஜெயிக்க வச்சுருக்கணும்ல. அங்கே உங்களுடைய கவனம் ஒரு வேளை குறைஞ்சிருக்கலாம். ஒரு வேளை அது நடந்திருக்கு, ஏதோ ஒன்று நடந்து. மொத்தம் ஒன்று கேட்டால் ராஜ்யசபா எம்பி தரலன்னு தான் உடனே அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட அவருடைய முதலமைச்சருடைய வந்து உடல்நிலை சரியில்லை, அதுக்கான வந்து அவங்க போய் பார்த்து இதெல்லாம் நிறைய இருக்கு. அணி மாறுது. இப்போ ஓபிஎஸும் எப்படி சார் பார்க்குது? ஓபிஎஸும் மோடிக்கு பேச்சுவார்த்தை காத்திருந்தாரு பல நாட்களாக. அவருக்கு அயன் லேடின்னு சொல்ற அம்மாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமருக்கு பரதன் எப்படியோ அதிமுகவுக்கு ஓபிஎஸ் அப்படின்னு குறிப்பிட்டு பேசிய ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து தனியா நிற்கிறாரு. எப்படி பார்க்க? பிரச்சனை என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, மன விருத்தியில் இருக்காரு. அதுதான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, அவர் சந்திக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு தரல. ஸோ அதனால் வந்து கேட்டிங்கன்னா வந்து அவருக்கு வந்து பிஜேபி மேலே ஏன் திடீர்னு வந்து தமிழ்நாட்டில் விஜய் பக்கம் போகிறதாலும் பேசுகிறாங்க, திமுக பக்கம் போகிறதாலும். சார் விஜய் வந்து இன்னும் கதவை திறக்கல சார். விஜய் வந்து கதவை திறக்கல. திமுக திறந்துருக்கு சார். திமுக எப்பவுமே திறந்துருக்கு. நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம், அவ்வளோதான். சீட்டு கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ நீங்களே போய் வந்து திமுகவோட நீங்கள் சால்வ் போட்டு நீங்கள் கூட்டணி நாங்கள் இணையறோம்னு சொன்னால் சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ என்னைக்கு போய் கமல் வந்து கூட்டணி வந்து இவங்களோட போய் ஐக்கியமானார், எப்போ அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கேப் இருந்ததில்ல. அது மாதிரி இன்றைக்கி நீங்கள் போய் வந்து இன்றைக்கி போய் சேர்ந்தீங்கன்னா தேர்தலில் சீட்டு கிடைக்கலாம். அது எத்தனை சீட்டு? அது கட்சி அடிப்படையில் நீங்கள் சேர போகிறீங்களா, தனிப்பட்ட முறையில் சேர போகிறீங்களா? அவ்வளோதான். அவன் போய் கதவு திறந்தே இருக்குது. அங்கே கதவை வந்து விஜய் மட்டும் தான் கதவை மூடி வச்சுருக்கிறாரு. அங்கே கதவு திறக்கலை. கதவு திறந்தால் தேவையில்லாமல் அது வந்து அரசியல் ஸ்டாட்டிக்ஸ் தான். அது கணக்கு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திறந்தால் அது தேவையில்லாமல் கணக்குகள் வந்து பொய்யாடி. எடப்பாடி செய்த அதே தவிர வந்து விஜய் செய்யலை. அங்கே அறிவாளிகள் இருக்கிறாங்க. ஆமாம்மா, ஜான் ஆரோக்கியசாமி வந்து உண்மையிலே நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில விஷயங்களில் வந்து அவருடைய நடவடிக்கைகள் வந்து அங்கே அரசியல் தந்திரிகள் யாரும் இல்லை அங்கே. இல்லை இது அரசியல் தந்திரன்றதுனால தான் சார். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஓபிஎஸ்ஸை கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா இபிஎஸ்க்கு இனி கேட் கிடையாது. அங்கே இனி நுழைய முடியாது. எங்கள் டிவிகேல வந்து நுழைய முடியாது. டிவிகே வந்து ஏடிஎம்கே போய் நுழைய முடியாது. அரசியல் கணக்கு கரெக்டு. ஏன் இப்போ வந்து ஓபிஎஸ்ஸை உடனே வந்து இப்போ சேர்த்துக்கணும்? என்ன அவசியம்? இருக்கட்டும், பொறுமையாக. என்ன இப்போ நெருக்கத்தில் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிஜேபியை வந்து கதவு திறந்து வச்சார். ஆமாம் சார், தொங்கலில் விட்றானுங்க சார். இப்போ டிவி நல்லா புரிஞ்சுக்கலாம். டிவிக்கே வளர்ந்து வர கட்சி, சரிங்களா? எல்லாமே யூத்து புதுசாக. அங்கே இருக்கிற ஒரே தலைவலி கேட்டால் புஷி ஆனதால் தான் அந்த நேம் கட்டுறதுக்கு காரணமே புஷி ஆனந்த் தாங்க, சரிங்களா?
அப்போது வந்து அதை தாண்டி இப்போ இன்னொருத்தவன் தான் ஆதவர்ஜுனா. இவங்க 2 பேரால் வந்து அந்த கட்சி ஏதாவது வளர்ந்துதான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. புஷி ஆனந்தாவது இந்த ரசிகர்கள் இந்த பேர்களை சொல்லி ஓரளவுக்கு தெரியும், யார் யார் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த நிர்வாகின்னு தெரியும். அவனு இந்த தேர்தல் வியூக அமைப்பாளர், இந்த தேர்தல் என்ன தேர்தல் மேலாண்மை சொல்லிட்டு அந்த ஆதவர்ஜுனா, அவனால் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் இந்த ஆப்பு கிப்புன்னு ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கான். அதானே தவிர அதை தாண்டி பெரிய அளவில் கட்சியோட வளர்ச்சிலாம் வந்து இவங்க யாரும் போய் இது வரைக்கும் பனையூர் தாண்டி போய் எங்கேயும் போய் நாற்று நடல. ஒரு நொடியில் 14,000 பேர் சேரலாம் சார் அந்த ஆப்பில். அதுதான் சார் சொல்கிறேன்ல, சேரலாம் ரைட்டு, சேரணும்ல, சேரலாம் ரைட்டு. ஒரு ஆப் இருக்குதான். இப்போ நான் கூட வந்து ஏற்கனவே 1 கோடி தொண்டர்கள் வந்துட்டாங்கன்னு சார், இப்போ நான் கூட ஃபேஸ்புக் ஓப்பனில் தான் வச்சுருக்கிறேன். எப்பயோ 2 பேர் 4 பேர் ரெக்வஸ்ட் கொடுக்குறான், நான் வந்து அவனை ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். 2000 பேர் தான், 5000 பேர் வரைக்கும் மெம்பர் ஆக்கலாம். 2500 பேர் தான் ஆகிட்டுருக்கிறான் ஃபேஸ்புக்கில் இல்லையா? ஆப் வச்சுருக்கேன் சார், ஆப்பில் சேரணும்ல, வந்து ஃபெசிலிட்டி வசதி வச்சுருக்கீங்க ரைட்டு. மிஸ்டு கால் கொடுத்தா சேரலான்ற கட்சி தான் இருக்குது. நீங்கள் ஆப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பிஜேபியில் மிஸ்டு கால் கொடுத்தா போதும், நீங்கள் மெம்பர். அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது சார். அப்படிப்பட்ட ஆப்லாம் வச்சுருந்தாங்களே, மிஸ்டு கால் கொடுத்தாலே போதும், கட்சியில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க. தமிழ்நாட்டில் கட்சியில் எவ்வளோ மெம்பர் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டால் கோடிக்கணக்காக காட்டுவானுங்க, அது வேறு விஷயம். எல்லா கட்சியும் காட்டுவான். இது 4 கோடி பேர் மெம்பர் ஆக்கிறேன்ட்டானுங்க. இதில் டிவிக்கேல. இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஏற்கனவே என்ன சொன்னாங்க தெரியுங்களா? 80 லட்சம் பேர் மெம்பர்னானுங்க. கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி, தொடங்கின அடுத்த ஒரு வாரத்தில் 80 லட்சம் பேர் மெம்பர் ஆகிட்டாங்கன்னு. இந்நேரம் அந்த லிஸ்ட்டை வெளியிட்டுக்கோனா நீ? இப்போ நான் கேட்குறேன், வந்து நீ வந்து எலெக்ஷன் கமிஷனில் நீ வந்து இதுவாகிட்டல, எங்கே நீங்கள் மெம்பர்ஷிப் லிஸ்ட்டை கட்டி ஒன்று ஆர்டிஐ ஒன்று ஃபைல் பண்ணனா உங்கள் கதை. எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் வந்து அங்கீகாரம் வாங்கி சார், அங்கே என்ன நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க, அங்கீகாரம் இல்லை, பதிவு பண்ணிட்டீங்க. இப்போ நான் கேட்குறேன், உங்கள் கட்சியோட உறுப்பினருடைய லிஸ்ட்டை போட்டுன்னு சொன்னால், நீங்கள் லிஸ்ட்டை போட்டிங்கன்னா பார்க்கலாமா? எல்லோரும் 4 கட்சியில் மெம்பராக இருப்பான். அதில் ஏதாவது தடை இருக்கா சார்? டிவிக்கேல மெம்பராக இருக்கிறவன் ஏடிஎம்கேல மெம்பர் ஆகக்கூடாது, ஏதாவது தடை இருக்கா? நான் கேட்குறேன். மொத்தமே 4.5 கோடி ஓட்டு தான் இங்கே. ஏடிஎம்கேல மெம்பராக இருக்கிறவன் டிவிக்கேல மெம்பர் ஆகக்கூடாது என்ன இருக்கா? இல்லை டிவிக்கேல மெம்பராக இருக்கிறவன் டிஎம்கேல மெம்பர் ஆகக்கூடாது என்ன இருக்கா? அவன் 4 மெம்பர்ஷிப் வச்சுன்னுக்கிறான். ஒரு பேச்சா இதெல்லாம் மெம்பர்ஷிப் ஆகுதுன்னா அதெல்லாம் ஒரு பெரிய வேலை. ஓட்டு போடணும்ல சார். இங்கே பாமகோட நிலைமை எப்படி சார்? திமுக கதவு திறந்துருக்கா? எந்த பாமக? இப்போ தான் சார் கொஞ்ச நாள் வந்து அப்பாவும் பிள்ளையும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறாங்க. என் கொடியை பயன்படுத்தக்கூடாது, என் ஃபோட்டோவை பயன்படுத்தக்கூடாது, என் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இப்போ தான் அந்த அலை கொஞ்சம் லைட்டாக ஓஞ்ச மாதிரி நடைப்பயணத்தில் இருக்குது. அதான் சார் நான் தான் சொல்கிறேன் சார். அந்தந்த பெல்ட்டில் அவன் இன்னும் நான் சொல்கிறேன், டாக்டர் ராமதாஸ் வந்து அவருடைய மாற்று கருத்துக்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் வன்னியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி பின்னாடி இருக்கிறாங்க, ராமதாஸ் பின்னாடியே இருக்கிறாங்க. ராமதாஸ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்க பின்னாடி இருக்காங்க. இவங்க பின்னாடி இருக்கிறதான் அவர் பின்னாடி இருக்காங்க, அவர் பின்னாடி தான் இவங்க இருக்கிறாங்க. அங்கே ஒன்றும் செப்பரேஷன்லாம் சான்ஸே இல்லை. திடீர்னு மேடையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேடையில் வந்து ஏகே மூர்த்தி உட்காந்துருக்கிறாரு, அங்கேயும் உட்காந்துருக்கிறாரு, இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் உட்காந்துருக்காரு. அதான் சொல்கிறேன் நான். அந்த கட்சியை வந்து நீ இது ஒரு ஜோக்காக தான் எடுத்துணும் சார். இப்போது சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்களுக்கு வேணும்னா குழம்புன கொட்டையில் மீன் பிடிக்கிறோம். நமக்கு என்ன இருக்குது? காசை வாங்கிக்கின்னு அசைன்மெண்ட் பண்ணி இவனை அங்கே சேர்த்துறேன், அவனை இங்கே பிரிச்சுறேன், இவனை இங்கே, அப்படி கிடையாது. நான் என்னுடைய பார்வையில் சொன்னேன்னா ஃப்ராக்ஷன்லாம் ஒன்றுமே கிடையாது சார், செப்பரேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. சில கருத்துக்கள் வந்து இவர் வந்து முரண்படுறாரு தலைவர்கிட்ட. தலைவர்னா யார்? மகன்கிட்ட. அப்பா நீ தலைவர் பதவி இல்லைப்பா, நானே இருந்துக்கிறேன், நீ வந்து செயல் தலைவராக இருந்துக்கா, நான் தலைவராக நான் இருந்துக்கிறேன், ரைட்டு இருந்துக்கிறார். இல்லை முடியாதுன்னு எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் இங்கே பேரணிக்கு பாருங்கள், கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் வழக்கமாக இருக்கிற அந்த நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஐயோ ஐயோ நம்ம போனால் டாக்டர் ஐயா கோச்சிப்பார், நம்ம போகக்கூடாது அப்படிலாம் யாரும் கிடையாது. எல்லா கூட்டமும் அப்படி போயின்னு தான் இருக்குது சார். அதனால் அது வந்து அவங்களுக்குள்ள குடும்பத்தை, அதனால தான் நான் ஏற்கனவே பல முறை பேசவும் சொன்னேன், அது ஒரு குடும்ப பிரச்சனை. இப்போ எப்படி சார் பாமக திமுகக்குள்ளே வந்துருமா? எனக்கு தெரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி சார். ஏன்னா அன்புமணி வந்து சில வார்த்தைகள் விடக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு எதிரான மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியுது. கடைசி நேரத்தில் வந்து இந்த தேர்தலில் வந்து அப்பா எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு ஒரு வேளை சொல்லிட்டாருன்னு வச்சுங்க அன்புமணியை, அப்பா இந்த தேர்தலில் அப்பா எடுக்கிற முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பத்தில் எடுக்கிற முடிவு தானே சார். அம்மாக்கிட்ட நான் பேசினேன், அப்பா சொல்கிறத கேள்றான்னு அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் வந்து
அப்பா சொல்கிறது இந்த தேர்தல் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அப்பா போயிட்டு பொட்டி வாங்கி வந்துடுவார். எங்கே போயிட்டு இங்கே டிஎம்கே பொட்டி வாங்கினேன். பொட்டி யார்கிட்ட வாங்குறது தான் இங்கே பிரச்சனை. அப்போ எடப்பாடிட்ட வாங்கினேன். அது அடுத்த தேர்தலில் வந்து எந்த பக்கம் பெரிய போட்டி இருக்குதான் பிரச்சனை. நல்லா பாருங்க, சிரிக்காதீங்க. பார்லிமெண்ட்டில் கொடுத்த பணம் எது? பார்லிமெண்ட் எலெக்ஷன் கொடுத்த பணம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்துக்கலாம். அப்படி போயிடுவாங்க ரூட் எடுத்துன்னு. இப்போ என்ன பிரச்சனை? ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து அமௌண்ட் வாங்கின்னு மாறிட்டீங்கன்றது தான் பிரச்சனை. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அடுத்த பார்லிமெண்ட் 29 பார்த்துக்கலாம். இது அப்பாவுடைய முடிவு. அவர் அப்பாவை தானே சொல்கிறாரு, 26 தேர்தலில் நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொட்டி வந்து எங்கிட்ட தான் வரணும் அப்படின்ற ஒரு கணக்கு. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுச்சுங்க. சரி, எடப்பாடிக்கிட்டே போய் சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு கூட இருந்த ஒரு அண்ணன் சிவி சண்முகம் அவர்கிட்ட போயிட்டு, சார் நம்ம வந்து 29 நம்ம பார்த்துக்கலாம், அது என் கணக்கு, இது வந்து அப்பாவுடைய கணக்கு, அப்பா கணக்கில் வந்து ஒரு திமுகவோட போகிறேன்னு சொல்லி நடக்கலாம் சார். போனால் ஒரு கௌரவமான சீட்டு கிடைக்கும், கௌரவமான சீட். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வட மாவட்டங்களில் செல்வாக்காக இருக்கிற 2 கட்சிகள் இசிகா பாமக ரெண்டும் ஒன்றா சேர்ந்து டிஎம்கே வச்சா டிஎம்கே ப்ளஸ் சார். அது டிஎம்கே ப்ளஸ். அது ஸ்டாலின் சொல்கிற அந்த கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, 200க்கு 200ன்றது. மற்றபடி இதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இதெல்லாம் அந்த ஆட்சிக்கு சரிவெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் சரியாயிடும். எல்லாம் தாவேகா பக்கம் ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒன்று சொல்கிறாங்க. திமுகவோடது ஒரு பெரிய கட்சி தாவேகாவுக்கு வந்து எல்லாம் சொல்லலாம் சார். 3 மாசத்துல பாருங்க அப்படின்னு சார் எல்லாம் நீங்கள் சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், விஜய் கூட குறிப்பா இல்லரோட கண்ணும் யார் மேலே இருக்குன்னா அந்த காங்கிரஸ் மேலே தான் இருக்கு. இல்லை சார், காங்கிரஸ் வந்துடும் சார். நீங்கள் நினைக்கிறீங்க மாநாடு, மதுரை மாநாடுக்கு ராகுலே வராரு அப்படின்னு. அதெல்லாம் ஏன் வாண்டி அந்த மாநாட்டுக்கு சொன்னாங்களே, இவர் வராரு அவர் வராருன்னாங்க. நீங்கள் வேற ஒன்று, அதுவும் இந்த ஜான் ஆரோக்கியசாமி சொன்னது இருக்குது பாருங்க. இது இவர் வராரு அவர் வராருன்னாரு. எங்கிட்ட ஃபோன்லேயே சொன்னார், பேசும்போது சொன்னார். பெரிய ஒரு எதிர்பார்ப்பு சார், அவர் வராரு இவர் வராரு. கட்சியில் அங்கே யாருமே வரல. போன தாடி பாலாஜியும் வந்து அங்கே உள்ள அனுப்பல. சொல்கிறேன் நான், அங்கே போனது தாடி. சினிமாவில் இருக்கிறவங்களே யாரும் போகல சார். அந்த வழக்கமாக இருக்கிற எடுபிடிக்க இருக்கிறானுங்களா அவனுங்க, அந்த சஞ்சய், இந்த டிவி சீரியல் ஆக்டர்லாம் இருக்கிறானுங்க பாருங்க, அவன் சஞ்சீவி, இந்த சினிமாவில் இந்த காமெடி ஆக்டர்லாம் அவனுக்கு தான் இருந்தானுங்க. யாரும் வந்து சொல்லக்கூடிய வந்து சினிமா துறையில் கூட அதை சொன்ன தாடி பாலாஜியே உள்ளே விடல. விசுவாசமாக இருக்கிற தாடி பாலாஜிக்கு அந்த நிலைமை. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட விசுவாசின்னா முதல்ல நோட் பண்ணுறாங்க, கட்டம் கட்டுறாங்க. முதல்ல விஜய்க்கு யார் விசுவாசமாக இருக்கிறாங்க, முதல்ல கிட்ட நெருங்க விடக்கூடாது. விஜய் கிட்ட நெருங்க விடக்கூடாது. கிட்ட நெருங்கினா இவங்கெல்லாம் வெளியே, ஆமாம் இவங்கெல்லாம் வெளியே வந்துடுவாங்க. ஆனால் அங்கே இன்னும் அந்த தள்ளுமுள்ளு நடக்கும். இன்னும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் நடக்கிற அந்த தள்ளுமுள்ளு இருக்குல்ல, அதுவே இன்னும் ஏற்கனவே வாதவர்ஜனாவுக்கும் புஷி ஆனந்துக்கும் சார். அங்கே இவனுக்கு எல்லாமே வந்து தருதலைங்க சார், தலக்கணம் முடிச்ச தருதலைங்க எல்லாருமே. அங்கே வந்து அறிவாளின்னு சொன்னால் நான் அது கூட நான் பேசுனதுனால நான் அவ்வளோ ஈஸியாக நான் ஒத்துக்க மாட்டேன். ஒருத்தன் அறிவாளின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். நான் அங்கே பேசுனதுனால சில ஜான் ஆரோக்கியசாமியோட மூவ்மெண்ட் வந்து சிலதெல்லாம் கரெக்ட். அவர் சொல்கிறது கூட என்ன கேட்டிங்கன்னா, இந்த பேனர் விஷயத்தில் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொன்னது என்னென்னா, ஒரு கட்சியில் ஒரே ஒரு தலைமை, அந்த தலைமை வந்து டக்காரம் உள்ள தலைமை, அதாவது கேட்டினா ஒரு ஒரு கவர்ச்சிகரமான வந்து ஒரு தலைமை இருந்தாங்க. ஆமாம், அதுதான் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஈஸியாக. 4 பேரை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த 4 பேர் போய் சேர்க்க முடியாது. இப்போ நீங்கள் அங்கே செப்பரேஷன் ஆகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் ஆகுது. என்ன பிரேக் ஆகுது கேட்டால் புஷியானது. ஒரு பேனரை பார்த்தோம் சார், உண்மையிலே எனக்கு ஜான் ஆரோக்கியசாமி வந்து அனுப்பிடலாமான்னு கூட பார்த்தேன். ஏன்னா ஏன்னா இருந்தாலும் அங்கே சண்டை போட்டு தான் இருக்கிறான் தினம். என்னென்னு கேட்டால் புஷியானதுக்கும் அவனுக்கும் தினம் சண்டை, யாருக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷியானதுக்கும் சண்டை. நான் அந்த உண்மையிலே அந்த பேனரை போட்டு எடுத்து அனுப்பிச்சுன்னு வச்சிங்களேன், அப்படி இருக்குது. ஏன்னா விஜய் வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு பேனர் சார். உண்மையிலே இது வந்து அவங்க மனசாட்சி இருக்கான்னு கேட்குறேன். உண்மையிலே விஜய் ரசிகர்கள் தானா தொண்டர்கள் தானா? அந்த பேனரில் மதுரை வாயிலில் தான் பார்த்தேன். ஒரு சின்ன இடத்துல வந்து விஜய் ஒரு ஓரமாக இருக்கிற மாதிரி போட்டு புஷி ஆனந்தோட படத்தை வந்து அவ்வளோ பெரிய போட்டோவாக போட்டுருக்காங்க சார். தொண்டர்கள் யாரும் விஜய் நேரடியாக பார்க்குறது இல்லை. காரணம் என்னன்னா சார், அதைத்தான் நான் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட சொன்னேன். நான் கேட்டேன்னா, சார் என்டி ராமராவுக்கு ஒரு கசப்பான ஒரு சரித்திரம் ஏற்பட்டுச்சு. ஒரு கட்டத்தில் வந்து உடல் நோய் ஒரு பக்கம், முதுமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஒரு பெண்ணின் மீதான ஈர்ப்பு ஒரு பக்கம். அப்படி போகும்போது கட்சி வந்து முழுமையாக வந்து அண்டர்டேக் பண்ணது வந்து சந்திரபாபு நாயுடு மருமகன்றதுனால முழுமையாக விட்டு அவர் ஃபுல்லாக இதில் இருந்தார்.
அப்போ வந்து என்ன கேட்டால் அந்த கட்சியில் நிர்வாகிகளாக இருக்கட்டும், மாவட்ட செயலராக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், எல்லாமே நாமினேஷன் ஃபுல் கட்சியோட ஃபுல் மேனேஜ்மெண்ட்டு சந்திரபாபு நாயுடு. மொத்த கட்சியை கேப்சர் பண்ணிட்டாரு. செருப்பு வீசினாங்க தூக்கி. யார் மேலே? தேவுடான்னு சொன்ன அந்த என்டி ராமராவ் மேலே செருப்பு தூக்கி வீசினாங்க. இது ஒரு வரலாறு இருக்குது. அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்தது. எங்கள் முலாயம் சிங் யாதவுக்கு நடந்ததும் அதே தான். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த புசியானது நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. நானே பலமுறை சொல்லியிருக்கிறேன். நன்றி சார். நன்றி சார்.